சத்தம் கேட்டு வெளியில வந்தாரு. அவரால நம்பவே முடியல. தரை முழுக்க அவர் சின்ன வயசுல வரைஞ்ச ஓவியங்கள் தெரிஞ்சது. அவர் ஓடி விளையாடின, தாத்தா தோள்ல தூக்கி வச்சு கொஞ்சின அந்த நினைவுகள் எல்லாம் உயிர் பெற்று அவர் கண்ணு முன்னாடி நின்னது. புயல் அடிச்சப்போ இந்த கூடம்தான் அவங்கள காப்பாத்துச்சுங்கிற உண்மை அவருக்கு அப்போதான் உரைச்சது. அப்பா அந்த வாசப்படிய பார்த்தாரு. அங்கே தாத்தா நின்னுக்கிட்டு அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சது. கையில் இருந்த வரைபடத்தை அப்பா கிழிச்சு போட்டாரு. என்னை வளர்த்த இந்த கருவறையே நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி தரையில மண்டியிட்டு அழுதாரு. அப்போ அந்த வீடே அவரை ஒரு தாய் மாதிரி அரவணைச்சுது. அப்பா அந்த வீட்டை இடிக்கல, அதை தொடச்சு அழகுபடுத்தினாரு. அவர் செவத்துல போட்ட கீறல் மறைஞ்சது. வேப்ப மரம் மீண்டும் பூத்துச்சு. பாட்டி முகத்துல வந்த அந்த சிரிப்பு இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்லை. குடும்பம் ஒன்னா சேர்ந்தப்போ அந்த வீடும் சந்தோஷத்துல ஜொலிச்சது. நம்ம அடையாளத்தை அழிச்சிட்டு நாம எதை சம்பாதிச்சாலும் அதுல அர்த்தம் இல்லை. அந்த பழைய தூண்கள்ல தாத்தாவோட வாசனை இன்னும் இருக்கு. அப்பா இப்போ நிம்மதியா தரையில படுத்து தூங்குறாரு. அவருக்கு தெரியும், அவரை பாதுகாக்க இந்த வீடு இருக்குன்னு. பணம் சம்பாதிக்க எவ்வளவோ வழி இருக்கு. ஆனா இழந்து போன நினைவுகளை மீட்டெடுக்க முடியாது. நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போனது சொத்து மட்டும் இல்ல, அது நம்மளோட வேர்கள். அந்த வேர்களை பாதுகாப்போம். இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல உணர்ச்சிகரமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.